போலீஸ் வந்து இறந்து போயிருக்காரு. எதுக்கு? ஒரு விசாரணை பண்ற இடத்துல வந்து இறந்து போயிருக்காரு. அங்க ஒருத்தர் வெட்டியிருக்கான். என்ன தைரியத்துல வெட்டினா? எம்எல்ஏ நம்ம ஓனர், எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படித்தானே வெட்டியிருக்கான் அவன். இல்ல நான் கேட்கிறேன், எப்படி வெட்டுவான் அவன்? அசிங்கமாலே ஒரு கஞ்சா விக்கிறவன், இவன் துட்டை வாங்கி பேசுறவன் எப்படி வந்து இவெல்லாம் பேசுறதுக்காக இவன் கீழே வந்து ஃபயர் விடுறீங்க? இந்த அரசு சிறப்பா செயல்பட்டு அதை கெடுக்கிறதுக்காக காசு வாங்கி பண்றான் அவன். அது என்ன வந்து ஸ்டாலின்ற பேரு, அதாவது இந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்களிடம் பாத்தீங்கன்னா அமோக வரவேற்பு வந்திருக்கு. சோ அதனால உங்களால பொறுத்துக்க முடியாம ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்முடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு. மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து என்ன பண்றாங்க, எதிர்கட்சிகள்ல பாத்தீங்கன்னா இதை தாங்க முடியாம அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாங்க, கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடுறாங்க. அது மாதிரி வந்து எப்படி வந்து ஸ்டாலின்ற பேரை பயன்படுத்தலாம், முதலமைச்சர் பேரை பயன்படுத்தக்கூடாது, கொண்டு வர திட்டங்கள்ல வந்து எப்படி முதலமைச்சர் பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. உயர்நீதிமன்றத்துல பண்றாங்க. உடனே வந்து என்ன பண்றாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து தடை விதிக்கிறாங்க. ஸோ ஒன்று ஏகப்பட்ட பேர் வந்து என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா உங்களுக்கு வச்சாங்க பாத்தி ஆப்பு, இந்த மாதிரிலாம் பேர்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது, அது படுத்தக்கூடாது, இது படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் கூட வந்து சேஷாத்ரி ஒரு அட்வொகேட் கூட என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, இல்ல உங்க வில்சனால வந்து நீங்க போயிட்டு இதுல போயிட்டு வாதாட முடியுமா, உச்ச நீதிமன்றத்தில் வாதாட முடியுமா, உங்களால முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து எழும்புச்சு. சரி என்னடா அது இந்த மாதிரி பண்றாங்களே, எல்லாருக்கும் யோசனை வந்திருக்கும். இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா என் பேரை வந்து ஜெயலலிதான்னு சொல்லாதீங்க, எல்லாருமே நீங்க அம்மா அம்மா தான் கூப்பிடணும், நான் உங்களுக்கு அம்மாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜெயலலிதா அம்மான்ற வார்த்தைனாலே ஜெயலலிதான்றதான் குறைக்கும். அது வந்து நீங்க வந்து பொது பெயர்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு கொண்டு வந்த திட்டத்துல மட்டும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கே, என்னடா அது இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்து கேள்விகள் எழுந்துச்சு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அதாவது இங்க வழக்கு கொடுத்தவர் பாத்தீங்களா, நம்மளுடைய CV சண்முகம். அவர் வந்து ரொம்ப வந்து மக்களுக்காக வந்து நல்லா உழைக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்தவர். அவரு ஒரு பயங்கரமான ஒரு ஆள்னே வச்சுக்கலாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் போயிட்டு சரி வா அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றத்துல கேஸ் எல்லாமே பக்கா விசாரிச்சுட்டு அவங்க ஒண்ணு கேட்டாங்க, ஏன் அம்மான்ற பேர் வந்து உங்க ஆட்சியில வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லையா, இந்த திட்டத்து மேல யூஸ் பண்ணதே இல்லையா? அது ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 திட்டத்துல பாத்தீங்கன்னா அம்மான்ற பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எப்படி நீங்க சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்து அதனால வந்து முதலமைச்சர் கொண்டு வர திட்டத்துல வந்து உங்களுடைய ஸ்டாலின் வந்து பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்கட்சி அப்படிங்கிறத CV சண்முகமோட அட்வொகேட் வந்து வாதாடத்துக்கு வராரு. வாதாட வந்த முன்னே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கோர்ட் அவமதிக்கிறீங்க, தேவையில்லாம வந்து பேசுறீங்க, அதனால உங்களுக்கு 20 லட்சம் வந்து ஃபைன் போடுவா இல்ல 10 லட்சம் ஃபைன் போடுவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதிர்ந்து போயிட்டு ஐயா 10 லட்சமே போதுங்கன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கிறேன். மிஸ்டர் CV சண்முகம் அவர்களே, அம்மா அம்மா திட்டம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா அரிசி, என்னென்னமோ அம்மா பேர்ல வந்து கொண்டு வந்தீங்களே, அப்போ யாருன்னா அவங்க எதிர்த்து கேஸ் போட்டாங்களா? அது என்ன வந்து ஸ்டாலின்ற பேரு, அதாவது இந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்களிடம் பாத்தீங்கன்னா அமோக வரவேற்பு வந்திருக்கு. சோ அதனால உங்களால பொறுத்துக்க முடியாம எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? இப்ப யார் மொக்க வாங்கினா? நீங்க தானே மொக்க வாங்கினீங்க. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத வச்சுக்காது. கோர்ட்லயே கேவலப்படுத்தி அமைச்சிருக்காங்க. உன் சொந்த அரசியலுக்காக வந்து நீதிமன்றத்தை வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்தே தெளிவா வந்து சொல்லி அமைச்சிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் CV சண்முகம் அவர்களே? எதுக்கு இந்த வீல் வேலை? இவரை கூட நீங்க விட்டுருங்க. ஒருத்தன் அந்த வாடகை வாங்க ஒருத்தர் இருப்பான், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நாங்க இப்பெல்லாம் அவர் பத்தி பேசுறது இல்லை. அதான் அந்த கஞ்சா சங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் நீக்கணுமாங்க சார்? 13/8க்குள்ள ரிமூவ் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். உச்சநீதிமன்றத்திலையும் ஒன்னும் ரிலீஃப் கிடைக்காது. உச்சநீதிமன்றம் அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு சென்றால் கூட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றுங்க உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் என்று எப்படி பெயர் வைப்பீர்கள்? எனக்கு இங்கே திமுகவுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இந்த அளவுக்கு அறிவு குறைந்து போய்விட்டார்கள் என்று உள்ளபடியே எனக்கு இல்ல சார், அவங்களுக்கு தெரியாத விவரம் இல்ல சார். எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, லீகல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. அது ஒரு மாயைன்றதெல்லாம் தொடர்ந்து நிரூபணமாகி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ADMK லீகல் விங் தான் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா? இவங்க அப்படியே பெரிய வந்து சட்ட வல்லுநரு.
இந்த சட்ட வல்லுநர் இவனுங்க அப்படியே எல்லாம் தெரிஞ்சு கிழிச்ச மாதிரி. ஏண்டா இதுக்கு மொக்க வாங்கினல 10 லட்ச ரூபா வந்து ஃபைன் கட்டினா இருப்பாரு, அதுக்கு ஒரு வீடியோ போடு. ஏண்டா அறிவு கட்ட முட்டா பசங்களா, ஏண்டா காசு கொடுத்தா நீ என்ன வேணா பேசுவியாடா? ஏண்டா புரோக்கரு, ஏன்னா புரோக்கரு நான் ஒண்ணு புரியலங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு மாலின்றவங்க ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவன் கூட சேர்ந்து. இவன் ஒரு ஃப்ராடுன்றது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இவன் காசு வாங்கின்னு அயோக்கியத்தனமா வந்து பேசுறானே, அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு புத்தி சொல்லாதா? இல்ல அவங்க அம்மா வந்து தொடப்ப கட்டையிலேயே சின்ன வயசுல அடிச்சிருந்தாங்கன்னா, அடிச்சு வளர்த்துனாங்க, இந்த மாதிரி வந்து இது தருதலையா நிக்காதுல? இது வந்து இது அப்பவே பிஞ்சிலே படுத்துதுலாம். இதெல்லாம் வந்து பேகப்பட்ட கதை சொல்றாங்க. இது போலீஸ் இருக்கிற வேலையில செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபைல திருடி வித்துது. இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழியா? அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அது ஏகப்பட்ட ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மேல. இவன் எந்த விஷயத்துல ஒழுக்கம் கட்டவங்க, ஆனா இவனை நம்பி இவன் பேசுற பொய்யை நம்பி அதை கேட்டு கீழே வந்து கமெண்ட் பண்றானுங்க பாரு. ஏண்டா அவங்களெல்லாம் நான் என்னடா சொல்றது, ஒன்றும் புரியல எனக்கு இது. ஏன்னா அசிங்க மேலே ஒரு கஞ்சா விற்கிறவன், இவன் துட்டை வாங்கின்னு பேசுறவன் எப்படி வந்து இவெல்லாம் பேசுறதுக்காக இவன் கீழே வந்து ஃபயர் விடுறீங்க. இந்த அரசு சிறப்பா செயல்படுது, அதை கெடுக்கிறதுக்காக காசு வாங்கின்னு பண்றான் அவன். இவனால ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ் ஒழுங்கா போட முடியுமா அவனால? ஏன்னா போட முடியும். ஏன்னா இவன் பேசுற பேச்சு அந்த விஷமத்தை வந்து திருப்பி விடுறான் காசு வாங்கிக்கிட்டு. அதனால ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் ஆகுது. ஒரு இடத்துல இருக்க மாட்டான், எல்லா சிட்டில எல்லா இடத்துலயும் போட்டான். கட்சியில பார்த்தா இந்த ஆதம்பாக்கத்துல வந்து ஆபீஸ் போட்டான், இப்ப ஆதம்பாக்கத்துல காலி பண்ணி ஓட்டான். ஏன்னா பக்கா கிரிமினல் இது. இதை நம்பி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட், அதுவும் இந்த பொண்ணு அறிவு இருக்கா இல்லையாமா அவனுக்கு? இப்ப இதுக்கு ஒரு வீடியோ மறுப்பு வீடியோ போடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வாழறதுக்காக, அதாவது காசு பணம் பார்க்கறதுக்காக என்ன வேணா பேசலாம், எவ்வளவு கேவலப்படுத்தலாம், இந்த மாதிரி தான் பேசுவான் அவன். ஆனா இவனை நம்பின்னு உட்காந்து இருக்காங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. புத்திமதி சொல்ல மாட்டாங்களே, எங்க கரெக்டா நம்ம பேசணும், இதுக்கப்புறம் நேர்மையா பேசணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த மாதிரிலாம் புத்திமதி சொல்லி கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் இதெல்லாம் புத்திமதிலாம் சொல்லணும் எப்பயோ தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் திருந்தாது. இதெல்லாம் இன்னும் வந்து 10 குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாலும் இதெல்லாம் அடங்காது. இதோட வேலையை வந்து கண்டிப்பா காட்டின்னு தான் இருக்கிறோம். இது வாய் அந்த மாதிரி வாய்ங்க, அதாவது காசு வாங்கி பழக்கப்பட்டவன். இதுதான் உண்மை. அதாவது இந்த அரசை வந்து எப்படியாச்சும் குறை சொல்லணும், கேவலப்படுத்துன்றதுக்காக என்ன வேணா பேசக்கூடிய வாய் தான் இந்த வாய். நீங்க சிந்திக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எதிர்க்கிற ஒரே கட்சி எதுன்னு திமுக தான். ஏன்னா திமுக நல்லது பண்ணுது, திமுக தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து காழ்ப்புணர்ச்சியில சுத்திட்டு இருக்கானுங்க. இதுதான் உண்மை. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்துச்சு. அதாவது திருப்பூர்ல ஒரு எஸ்ஐ என்றவர் பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை பண்றதுக்கு போறாரு. அதாவது அவருக்கு 100ல ஒரு கால்ஸ் வருது, இந்த மாதிரி வந்து 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, கத்தி எடுத்துட்டு ஓடுறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் என்ற ஒரு எஸ்எஸ்ஐ அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க. அது 100 கால்ஸ் பண்ண வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து வராங்க. யார் தோட்டத்துக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு திருப்பூர் மாவட்ட எம்எல்ஏ வீட்டுக்கு வர்றாரு. அது அதிமுக எம்எல்ஏ அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை எதுக்கு என்ன சண்டைன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்றாங்கன்னா மணிகண்டனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு எஸ்ஐயை வந்து வெட்டி கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க. இது எப்பாற்பட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு எஸ்ஐயை வந்து ஒருத்தன் வெட்டுறானா, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு எம்எல்ஏவோட தோட்டம், எம்எல்ஏ தோட்டம், அதாவது எம்எல்ஏ தான் வந்து அவங்க 2 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. வேலைக்கு வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சாதாரணமாக வந்து ஒருத்தன் கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்ட மாட்டான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அதாவது யாராக இருந்தாலும் சரி, கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டுறான்னா வந்து முன்னாடியே வந்து கொலை குற்றவாளியாக இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்ற பின்னணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ எம்எல்ஏ வந்து எப்படி விசாரிக்காம ஆட்களை உள்ள வச்சானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து அடி ஆட்களா இல்லை வந்து வேலை ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அப்பா பையன் இருக்கிறாங்க, கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டுறானா அது எப்படி? இது எனக்கு புரியல. அது இப்ப எல்லாரும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பாருங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை சொல்லி இப்படி வந்து கொண்டு வரானுங்க. சரி, நான் இப்போ அதே ஒரு கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். அதாவது சமூக வலைத்தளத்துல போடுறவங்களுக்காக நான் கேட்கிறேன், இதுவா போலீஸ் வந்து அங்க அடிச்சு சண்டை ஆகும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக அடிக்கிறாரு, அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும் இறந்துட்டானா, இது என்ன ஆயிருக்கும்? போலீஸ் பாருங்க அடிச்சு கொள்றாங்க, இது என்ன நடக்குது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வெடிச்சிருக்கும். எப்படி போராட்டம் வெடிச்சிருக்கோம். ஆனா இப்ப வந்து போலீஸ்க்கு வந்து யாரும் அதாவது யாருமே வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணவே இல்லைங்க போலீஸுக்கு. போலீஸ் வந்து இறந்து போயிருக்காரு. எதுக்கு? ஒரு விசாரணை பண்ற இடத்துல வந்து இறந்து போயிருக்காரு. அங்க ஒருத்தர் வெட்டியிருக்கான். என்ன தைரியத்துல வெட்டினா? எம்எல்ஏ நம்ம ஓனர் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படித்தானே வெட்டியிருக்கான் அவன். இல்ல நான் கேட்கிறேன், எப்படி வெட்டுவான் அவன்? யார் பின்புலத்துல யார் இருக்கா?
இதை பத்தி அவனா நியூஸ் போறானா போட மாட்டான். எல்லாத்துலயும் பார்த்து திமுக அரசை வந்து குறை சொல்லணும், இந்த அரசு எப்படியாச்சும் தப்பு சொல்லணும், போலீஸை தப்பு சொல்லணும் அப்படின்ற ஒரு கண்ணோடு தான் வராங்க தவிர யாருமே இல்லையே. சரி, நான் கேட்கறேன், சமூக ஆர்வலர் இருக்கானுங்களே, ஏன் இந்த போலீஸ்காரங்க யாரும் பொங்கவே இல்லை? நான் அந்த அஜித் சம்பவத்துக்காக நான் சொல்ல, அந்த சிலர் போலீஸ்காரர் வந்து கைவர்கள், அவங்க வந்து தண்டிக்கப்படக்கூடியவர்கள். எல்லா போலீஸ்காரனும் தப்பு தப்பா சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து போயிருக்காரு, அவனை வந்து ஒருத்தன் வெட்டுறான். யாரு பின்புலத்துல, யாரு அவங்க ஓனரு? ஒரு அதிமுக எம்எல்ஏ. என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை வெட்டி இருக்கிறான், வெட்டு ஓடி இருக்கிறான். இதெல்லாம் எப்படி இது? அப்போ இங்க சமூக ஆர்வலர் எங்க பொங்கல? நான் கேட்கிறேன், இப்ப எல்லா போலீஸ்காரரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணா தமிழோட நிலைமை என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆகும்? போலீஸ்காரனை வந்து அவ்வளவு பேச்சு பேசுனீங்களே, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம்ல செத்து போயிருக்கான். இப்ப எங்க வாங்க பேசுங்க. அதே போல பார்த்தோன்னா இன்னைக்கு காலையில தப்பி ஓடிவனை பார்த்தா 2 பேர் அவங்க அப்பாவும் பையனும் பிடிச்சிருக்காங்க. பையன் பாத்தீங்கன்னா வந்து போலீஸ்காரன் திருப்பி வந்து அடிச்சுட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற வந்து ஃபயர் பண்ணிருக்காங்க. ஃபயர்ல பாத்தீங்கன்னா வந்து செத்துருக்க என்கவுண்டர் பண்ணிருக்காங்க, செத்து போயிட்டு இருக்காரு. இது போலீஸ்காரனை தொட்டா வந்து பயம் வரணுங்க. போலீஸ்காரன் எதுக்கு அடிக்கிறதுக்கு ரூல்ஸ், அடிக்கிறதுக்கு ஒருத்தனை வந்து கண்டிப்பா வந்து சும்மா பேசி வாமா இந்த தப்பு பண்ணிட்டீங்களா, சரிம்மா உட்காருமா அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஒரு மிகப்பெரிய குற்றம் பண்ணானா அவன் எதிர்த்து பேசினா அவன் சில விஷயங்கள் பண்ணி தான் அங்க ஆகணும். சும்மா கிடையாது, சாவடிக்க சொல்ல. போலீஸ்காரன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். அப்பதான் பயம் இருக்கும் போலீஸ்ன்ற பேர்ல. இல்ல அடனா என்னடா அது நம்ம மச்சான் என்ன கூப்பிட்டு தோல் மேல கை போட்டுன்னு பேசிட்டு எடுத்துன்னு போய் ஜெயில தள்ளுவாங்க, அந்த பயம் தானே இருக்கும். எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ அங்கங்க பண்ணணும். நீங்களா சும்மா வந்து சமூக ஆர்வலர் எப்படி வந்து ஒரு போலீஸ்காரன் கை வைக்கலாம் கீ வைக்கலாம் கேட்காதீங்க. போலீஸ்காரன் இறந்து போயிருக்கான், இப்ப எங்க போனீங்க நீங்க? இப்போ நல்லா பேச முடியுமா? இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியை வந்து நீங்க குறை சொல்ல முடியாதுங்க. இங்க வந்து யாரு பின்புலத்துல இருக்கா, அந்த 2 பேர் பின்புலத்துல யாருன்றது நீங்க பார்க்கணும். அவனுக்கு யாரு தைரியம் கொடுக்குறா, நீ பண்றா நான் பாத்துக்கிறேன். அவன் பின்னாடி அவன் கண்டிப்பா வந்து அவங்க அந்த ஒருத்தர் செத்துறாரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் கூப்பிட்டு விசாரிக்கணும், நீங்க என்னெல்லாம் இது வரைக்கும் நீ பண்ணிருக்க, எந்த தைரியத்துல அவனை நீ வெட்டுன, உன்னை யாரு சொன்னான்னு சொல்லிட்டு கண்டிப்பா விசாரணை பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. எவனா இருந்தாலும் பின்புலத்தினால கண்டிப்பா வந்து தண்டிக்கப்படுவாங்கன்றது வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நடந்துதான் இருக்கு. அதனால வந்து இந்த குறை சொல்பவர்கள், காவல்துறையே ஏசுபவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, காவல்துறை இல்லைன்னா நம்ம கிடையாது. ஒரு டீம் இப்ப சுத்தின்னு இருக்கோம், அதாவது போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைங்க, போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா இப்படி, இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி, இப்படின்னா அப்படி. அதாவது போலீஸ்காரன் வந்து அச்சானா பாருங்க, போலீஸ்காரங்க பாருங்க அடிச்சு இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க. இப்ப போலீஸ்காரன் இறந்துட்டானா போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. அப்ப என்னடா பண்றது? யாரா நீங்களாம்? எதுக்கத்தாலும் இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமா சிந்திக்க வேணாம். இங்க பாருங்க, இருக்கிறதே சொல்லட்டுமா, தமிழ்நாடு தான் வந்து நிம்மதியா இருக்கிற ஒரு ஸ்டேட்டுங்க அது. நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க ஒரு 10 நாள் நீங்க போயிட்டு வாங்க நார்த் இந்தியால, அங்க என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். அங்க எப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆளாவான ஒரு குரூப் வரும், பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்லாம தான் 8 வருஷமா இருக்கிறீங்களா நீங்க? பாதுகாப்பு இல்லாம தான் இங்க இருக்கு நிம்மதியா இருக்கிறீங்களா? நிம்மதியா தூங்குறீங்களா? பாதுகாப்பு இல்லைன்னா வந்து நிம்மதியா தூங்க முடியுமா? நீங்க நிம்மதியா தூங்குறீங்களா? அது யார் காரணம்? அதான் தெரிஞ்சுட்டு பேசுங்க. நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது சில கயவர்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த அரசை குறை சொல்வதற்காகவும் திசை திருப்பதற்காகவும் வந்து ஏகப்பட்ட வந்து இந்த மாதிரி வந்து விஷமத்தன்மை எல்லாம் பரவி விட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து வந்து எல்லாத்தையுமே வந்து அரசியல் ஆக்காதீங்கன்றதை நான் கேட்டுக்கொள்றேன்.